ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் பாட்டி ஒரு பக்கம், ஏண்டி யாருக்கு வேணால் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, கூட பிறந்தவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, அப்படி என்னடி இவ உங்களுக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, இது எப்படி காவேரி முன்னாடியே நாங்கள் சொல்லுவோம், ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது கங்காவுக்கு. அப்படி என்னடி போகாமல் அப்படி என்னடி வெறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கான ரீசனை நாங்கள் முன்னே சொல்லிட்டோம்ல, அதை பற்றி நாங்கள் திரும்ப பேச மாட்டோம்னு சொல்கிறாங்க. சாரதாம்மா உட்காந்துட்டு சரசரமாக பேசணும்னு பார்த்தா வழக்கமாக அப்படி தாங்க பேசுவோம். சருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுச்சு. என்னன்னு பார்த்தா, என் புருஷன் வீடுடி, உங்கள் எல்லாத்த விட எனக்கு தாண்டி உரிமை அதிகம், நான் முடிவு பண்ணுறது தான், இல்லைன்னா அந்த வீட்டை விற்கவே மாட்டேன், காவேரி பேருக்கு மட்டும்தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி சொல்லி முடிச்சுட்டு சரி மறுநாள் கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் காரில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட மலரும் நினைவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசில் குஷ்பு மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் ஜோதிகா மாதிரி இருப்பேன்னு சொல்லி அவங்க சொல்ல, மாமியார் அடிக்கிற கூத்த பார்க்கணும், மாமியாரும் மருமகனும் சேர்ந்து அலப்பறை பண்ணுறாங்க. இங்கே இந்த அலப்பறை நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கங்காவுக்கு ஏதோ குமட்டிக்கிட்டே வருது போலங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவர் திடீர்னு காரை நிப்பாட்டி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லு, அவங்களுக்கு ஏதோ சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு வழியாக தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் எடுத்துட்டு கிளம்பலாம்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியில் வரும்போது அந்த வீட்டை விற்கணும், வித்த காசு எனக்கு வேணும்னு நீ நினைக்கிறேன், எனக்குலாம் வேணாம் உன் காசு, எங்கள் அம்மா காசே நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்போ என்ன சண்டை போடணுமா கார்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரோட மலரும் நினைவுகள் அதெல்லாம் விட பாட்டி அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. அங்கே போய் நிற்குது, இங்கே போய் நிற்குது, பேய் இல்லை பாட்டி, அது நம்ம அப்பா பாட்டி, உனக்கு கண்ணில் காமாலை இல்லை, கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு நம்ம காவேரி சொல்கிறாங்க. நம்ம அப்பா பாட்டி உங்களோட பொய்யன், அதனால் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது சரியா அப்படின்ட்டாங்க. அடப்பாவிகளா, இதுக்கு பேயினா சறுக்கு போல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டியை சமாதானம் பண்ணி விட்டுட்டு இவங்களோட மலரும் நினைவுகளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி யோசிச்சுக்கோங்க நிம்மதியாக, நாளைக்கு மலரும் நினைவுகள் ஆப்பா மாறப்போகுது. என்ன நாளைக்கு வேற ஒரு குடும்பம் தான், அது பசுபதி ஏற்பண்ண ஆளில் தான். ஓகே.